ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கொண்டைக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு கொண்டைக்கடலை பாசிப்பருப்பு ரெண்டும் எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சுருங்க. ஒரு 5-6 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வெறும் பாசிப்பருப்பில் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் கொண்டைக்கடலையில் பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் கலந்து சேர்த்துருக்கேன். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். 4-5 பல் பூண்டு, அப்புறம் 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி. இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்க வேணாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். எல்லாமே மாற்றினதுக்கப்புறம் நல்லா பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கத இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நம்ம எப்போவும் கடலைப்பருப்பில் வடை பண்ணுவோம். இந்த மாதிரி கொண்டைக்கடலையில் செஞ்சு பாருங்கள், அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. மொறுன்னு சூப்பரான கொண்டைக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.